கோதுமை லசாக்ஞா, லசாக்ஞா ஷீட்ஸ் இல்லாமல். ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். அருமையான லசாக்ஞா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த லசாக்ஞா வந்து கோதுமை மாவை கொண்டு சப்பாத்தி தயாரிப்பது போன்று இந்த ஷீட்ஸ் செஞ்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா கடையில் விற்கக்கூடிய நம்மளுக்கு நேரடியாக கிடைக்கக்கூடிய அந்த லசாக்ஞா ஷீட்ஸ் வச்சு நம்ம இதை பண்ண போகிறதில்ல. அது மாதிரி ஒரு வித்தியாசமான லசாக்ஞா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பிரபலமாக போரக் அப்படின்னும் துருக்கி தேசத்தில் குறிப்பிடுறாங்க. அப்பேற்பட்ட ஒரு அருமையான சுத்த சைவமான லசாக்ஞா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம முதல்ல மாவை பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் வச்சு அது 10 நிமிஷம் ஊறுறதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணலாம், கீரை மற்றும் இந்த காளானெல்லாம் வதக்கி எடுக்கிறது எப்படின்னு பார்த்துட்டு அதை வதக்கி எடுத்துடலாம். ஆனால் முதல்ல வந்து மாவு ஊற வச்சிடலாம். இப்போ இங்கே பாருங்கள், மாவு வந்து முழுக்க கோதுமை மாவு உபயோகப்படுத்துகிறோம். நம்ம சப்பாத்தி பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவீங்களோ அதே மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரியே இதை நல்லா மிருதுவாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம். கொஞ்சம் உப்பு, இதில் எண்ணெயே போட வேண்டாம். ஏன்னா நம்ம தயிரும் எண்ணெயும் சேர்த்த ஒரு கலவையை உபயோகப்படுத்த போகிறோம். அதனால் எண்ணெய் போட வேண்டாம். அப்புறம் மாவு அழகாக பிசைஞ்சாச்சு. நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாவை கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அடுத்தது மற்ற தயாரிப்புகள் எப்படின்னு பார்க்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு மாதிரியே மிருதுவாக வந்திருக்கு. இப்போ மாவு தயாராகிடுச்சு. நம்ம அடுத்தது இந்த காளான் மற்றும் கீரையை வதக்கி தயார் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு தேக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒன்றுமே இல்லை, இந்த காளான்களை பார்த்திங்களா இந்த மாதிரி நம்ம நறுக்கி வச்சுருக்கோம். அதாவது நம்மளுக்கு அப்போது அதை பரத்துறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குன்றதுக்காக தான். கொஞ்சம் அடுப்பில் போட்டு வதங்கும் பொழுது என்ன ஆகும்னா, இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நீர்த்தன்மை குறைஞ்சிரும். அப்படி நீர்த்தன்மை குறையும் பொழுது நாம் செய்ய போகிற இந்த பதார்த்தத்துக்கு இதில் தண்ணி இருந்ததுன்னா வேகிறதுக்கு நேரம் ஆகும். மற்றும் மாவு நாமளே இப்போது ஷீட் நாமளே பண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா. அதாவது நீங்கள் கடையில் வாங்குகிற ஷீட்டாக இருந்தால் என்ன ஆகும்னா, அதில் உலர்ந்து காய வச்சுருப்பாங்க. ஸோ உலர வச்சதுனால இதுக்குள்ளே இருக்கிற தண்ணி அதில் போக போக அது இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லை. இப்போ நாமளே தயார் பண்ணுறதுனால அதில் ஈரத்தன்மை இருக்க போகிறதுனால நாம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம போட போகிற பொருட்களில் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஈரத்தன்மையை எடுக்கிறோம். இதில் கொஞ்சம் உப்பு தூவி விட்டிங்கன்னா என்ன ஆகும், அந்த தண்ணி வந்து சுலபமாக வெளியில் வந்துடும். இங்கே பார்த்தீங்களா, நாம் எதற்காக வதக்கணுன்ட்டு நல்லா நம்மளுடைய காளான்கள் எல்லாம் சுருங்கி அதில் இருக்கிற நீரெல்லாம் குறைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மெதுவாக இதை எடுத்துடலாம். உங்களுடைய யூடியூப் ஆப்பில் இந்த பெல்லை அழுத்தி நம்ம படைப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது நம்ம நேரடியாக கீரையை போட்டுடலாம். இது நல்லா ஒரு கட்ட அளவு பசலை கீரையாக இருக்கும். பார்த்தீங்களா, கீரை வதங்கிட்டுருக்கு. கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். மற்றும் நம்ம இந்த கீரை செய்யும் பொழுது என்ன பண்ணலான்னா, இதுக்கு தேவையான காரத்தையும் போட்டுடலாம். மிளகாய் தூள். இப்போ கீரை வதங்கி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், எலுமிச்சை பழச்சாறு இதில் சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே நிறையா பதார்த்தங்கள் செய்யும் பொழுது கீரையும் எலுமிச்சை சாறும் ரொம்ப ஒரு நல்ல சேர்க்கை. அதாவது பொதுவாக இந்த கீரையில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும், இரும்பு சத்து மற்றும் பல சத்துக்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த வைட்டமின் சத்துக்கள்லாம் நம்ம உடம்புக்கு கொண்டு சேர்க்கறது இந்த சி சத்தாகும். அந்த சி சத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா எலுமிச்சை சாறை சேர்த்துக்கிறோம். இப்போ கீரை தயாராகிடுச்சு. கீரையும் எடுத்து வச்சிடலாம். நம்மளுடைய அவன்களை 180 டிகிரி சென்டிகிரேட் அல்லது 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் முன் சூடு பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் சூடாகிட்டு இருக்கும்பொழுது நாம் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே தயார் பண்ணிட்டு போகிறோம். அதற்கு இங்கே பார்த்தீங்களா, தயிர் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு அரை கப் அளவுக்கு தயிர், நல்ல கெட்டி தயிர். இந்த தயிர் கூட என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 4 மேஜை கரண்டி எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். என்ன சமையல் எண்ணெய் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். வீட்டில் என்ன சமையலுக்கு உபயோகப்படுத்துகிறீங்களோ அது. நம்ம இப்போ மாவில் எண்ணெய் போட்டு பிசையலை இல்லைங்களா, அதனால் நம்ம நேரடியாக இந்த தயிரோடு ஊற்றிட்டு இந்த தயிரையும் எண்ணெயையும் நல்லா சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கணும். தயிரை அருமையாக அடைச்சி வச்சுட்டோம். இப்போ நம்ம இந்த லசாக்ஞை பண்ண போகிற பாத்திரம், உள்ளே வைக்க போகிற பேக்கிங் ட்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாத்திரத்தில் முழுவதுமாக எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ எண்ணெய் தடவி பாத்திரம் தயாராகிடுச்சு.
அடுத்தது நம்ம மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாவு ரொம்ப அருமையாக மிருது தன்மையோட ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நம்ம இந்த மாவை என்ன பண்ணலான்னா, அதாவது இதை நாம் எத்தனை அடுக்குகள் போட போகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இது. அதனால் நாம் இப்போ பண்ண போகிறது வந்து 7 அடுக்குகள் போடலாம்னு இருக்கோம். இந்த 7 அடுக்குக்கு மாவை 7ஆக பிரிச்சுக்கலாம். இது நம்மளுடைய விருப்பம் தான். நம்மளுக்கு வேணும்னா குறைவாகவும் போட்டுக்கலாம், 4, 3ன்னு போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தேவையான பண்டங்களை குறைச்சிக்க வேண்டியிருக்கும். இப்போ நம்ம காளான் போடுறோம், கீரை போடுறோம் இல்லைங்களா, அப்படி இல்லாமல் ஏதாவது ஒன்று மட்டும் போட்டிங்கன்னா ஒரு 3 அடுக்குகள் வர மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நம்ம 7 பங்காக பிரித்த மாவுகளை இங்கே போன்ற சதுர வடிவ சப்பாத்திகளை தேய்ச்சி வச்சுக்க போகிறோம். அதாவது ஏன் சதுர வடிவுனா, இப்போ நான் உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரம் வந்து சதுர வடிவில் இருக்கிறதுனால அடிப்பாகத்தை மொத்தமாக அது மூடணும் இல்லைங்களா, அதனால நம்ம இப்படி சதுர வடிவு பண்ணுறோம். நீங்கள் வந்து வட்ட வடிவமான பாத்திரம் உபயோகப்படுத்துனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உபயோகப்படுத்திக்கலாம். இதில் என்ன பாத்திரம் போடுறோமோ அந்த வடிவத்துக்கு நம்மளுடைய சப்பாத்திகளை நம்ம தயார் பண்ணோம். இதோ நம்மளுடைய இது சதுர வடிவாக 7 தயார் பண்ணியாச்சு. இப்போ எப்படி அடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டேன். அதில் முதல்ல அடியில் ஒன்று போட்டுடுறோம். ஏற்கனவே எண்ணெய் தடவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம தயிர் மற்றும் எண்ணெய் கலந்து வச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்து லேசாக இப்படி பூசி கொடுத்துடலாம். அடுத்ததை போட்டுடலாம். இப்போது முதல்ல அடியில் காளான்களை போட்டுடலாம். இப்போ நம்மளுடைய காளான்கள் தயாராகிடுச்சு. அடுத்த ஒரு அடுக்கை போட்டுட்டோம். இப்போ மீண்டும் என்ன பண்ண போகிறோம், இந்த தயிர் எண்ணெய் கலவையை போடணும். அடுத்தது கீரையை போடலாம். இங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் துருக்கியை சேர்ந்த ஒரு குடும்பம் இருந்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட இதே மாதிரி, ஆனால் அது வந்து மைதா மற்றும் மாமிசம்லாம் வச்சு தயார் பண்ணக்கூடிய ஒரு பண்டத்தை பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து அதை பற்றி அவங்க ரொம்ப சொல்லிகிட்டே இருந்ததுனால நான் வந்து சரி இதை நம்ம எப்படி இந்த மாதிரி தயார் பண்ணுறது, கீரை மற்றும் காளான்லாம் வச்சு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். இப்போ நம்ம கீரையை போட்டுட்டோம். அடுத்தது மீண்டும் இன்னொரு அடுக்கை தயார் பண்ணுறோம். இதன் மேலே தக்காளிகளை அடுக்கலாம். தக்காளி அடுக்கிட்டோம். இப்போ தக்காளிக்கு மேலே கொஞ்சமாக உப்பு தூவிடலாம். ஏன்னா தக்காளியில் நம்ம எதுவுமே போடல, அப்படியே பண்ணியிருக்கிறதுனால இந்த இடத்துல மட்டும் லேசாக ஒரு உப்பு தூவலை கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, காரத்துக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் போட போகிறோம். கொஞ்சம் நம்ம கீரையில் காரம் போட்டோம் இல்லைங்களா, அதை தவிர இதில் காரமே நம்ம போடல. அதனால் நம்ம குடும்பத்தின் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேணும்னா காரம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதில். இப்போ மீண்டும் இதுக்கு மேலே மொசரல்லா சீஸ். இப்போ நம்ம மொசரல்லா சீஸ் வச்சுட்டோம். இது கூட என்ன பண்ண போகிறோம்னா, உலர்ந்த தக்காளி வைக்க போகிறோம். உலர்ந்த தக்காளி கிடச்சதுன்னா வைக்கலாம், அப்படி இல்லை கிடைக்கல அப்படின்னா நம்ம இதை வெறும் இந்த மொசரல்லா சீஸ் மட்டும் வச்சு இது பண்ணலாம். அடுத்தது இப்போ நம்ம இதுக்கு மேலே அப்படியே சீஸை போட போகிறோம். இப்போ கடைசியாக என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்கிற பசல் அல்லது ஒரிகானோ அப்படின்னு சொல்லக்கூடிய துளசியின் வேறு ஒரு வகையான செடிகள்லேருந்து எடுக்கப்பட்ட பொடியே இது மேலே போட போகிறோம். இதுதான் வந்து இந்த ஒரு நல்ல மணத்தை கொடுக்கக்கூடியது. இந்த பேசில் அல்லது ஒரிகானோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்த இலைகளுடைய பொடி நம்மளுக்கு கிடைக்கலன்னா பரவாயில்ல, நம்ம வீட்டில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு என்ன மனம் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இதை போட்டுக்கலாம். இப்போ கடைசியாக மேலே வச்சு மூடிடலாம். மூடிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தயிர் இருக்குது இல்லைங்களா, இதை மொத்தமாக இதில் ஊற்றிடலாம். இது என்ன பண்ணும், இது உலர்ந்து போகாமல் வேகிறதுக்கு இது உதவும். அதனால் இந்த தயிர் இப்படி மேலே ஊற்றிடலாம். இப்போ நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வேண்டிய துண்டுகளாக போட்டு உள்ளே வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எடுக்கும் பொழுது சுலபமாக இருக்கும். நாம் துண்டுகள் போட்டுட்டோம். மேலும் கொஞ்சம் மனம் வரத்துக்காக இது போட்டாச்சு. இப்போ இதை நம்ம அவனுக்குள்ளார 3/4 மணி நேரம் 45 நிமிடங்களுக்கு உள்ளே வச்சு வெளியில் எடுக்கலாம்.
நம்மளுடைய அருமையான கோதுமை லசானியா எப்படி தயாராகிருக்குன்னு பாருங்கள். இதை இப்படி அடுக்கி வச்சுருக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த முதல் துண்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நறுக்கி எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கலாம். கோதுமை மாவு வச்சு சப்பாத்தி தான் போட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வு இல்லாமல் அருமையாக நாமளும் லசானியா பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இந்த பண்டம். இங்கே பார்த்தீங்களா? என்ன நண்பர்களே, அருமையான இந்த கோதுமை லசானியா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இந்த கோதுமை லசானியா நம்ம எந்த ஷீட்டுமே உபயோகப்படுத்தாமல் சப்பாத்தி மாதிரியே செய்து சுலபமாக சீக்கிரமாக வீட்டிலையே தயார் பண்ணிட்டோம். நீங்களும் செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்துக்கோங்க. நன்றி.